ஆம்பளைங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் வேலைக்கு போகிறீங்க. அங்கே போய் ஜாலியாக இருக்கிறீங்க. பாதி வேலை செய்கிறீங்க, பாதி அரட்டை அடிக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியாதோ? வாரத்துக்கு 2 நாள் லீவு, அப்புறம் மெடிக்கல் லீவு, ஃபெஸ்டிவல் வந்தால் லீவு, சிஎல்லு அப்படி இப்படின்னு சொல்லி லீவ் எடுத்துக்கிட்டே வருவீங்க. நோ சம்பளமாக கட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் வரும். ஆனால் எங்களுக்கு நான் லீவாக கொடுக்குறீங்க, இல்லை சம்பளம் கொடுக்குறீங்களா? இவ்வளோ வேலை காலையில் 4 மணிக்கு எழுந்து நைட்டு 11 மணி வரையும் ஆக்கிறது, சாமான் தேய்க்கிறது, பெருக்கிறது, துணி துவைக்கிறது, மடிக்கிறது, பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு போயிடுறது, கூட்டிகிட்டு வர்றது, துணியை மச்சு வைக்கிறது, பெட்டு இது பண்ணுறது, உங்களது ஜட்டி பண்ணி எல்லாம் துவைக்கிறது, எல்லாத்தையும் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாத்தையும் செய்து வைக்கிற மாதிரி நீங்கள் சம்பளமாக கொடுக்குறீங்க? இல்லை மெடிக்கல் லீவ் கொடுக்குறீங்களா? வாரத்துக்கு ஒரு முறை சினிமா கூட்டின்னு போகிறீங்களா? மாலுக்கு கூட்டின்னு போகிறீங்களா? இல்லை வாரத்துக்கு ஒரு முறை லீவு தான் கொடுக்குறீங்களா? அன்றைக்கி தான் அதை வாங்கிட்டு வந்து செய், இதை வாங்கிட்டு வந்து செய், 3 வேலையும் நல்லா பயணமாக வேணுன்றீங்க. நல்லா கால் மேலே கால் போட்டுக்கின்னு ஃபோனை நோண்டிக்கிட்டு ஆக்கி வச்சா செய்து சாப்பிட்றீங்க. எங்களுக்கு நான் சம்பளமாக கொடுக்குறீங்க. பேருக்கு இங்கிலீஷில் ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவுஸ் ராணியா? அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியது. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மக்களே. என்ன காலையில் எழுந்து செய்வேன், வேலைக்கு போவேன், நல்ல நிம்மதியாக இருந்தது. சாயந்தரம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன், வேலை செய்வேன். இப்போ இந்த வீட்டில் இருக்கிறதுனால 24 மணி நேரமாக பெருக்கிறது, சாமான் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, சமையல் செய்கிறது, சாமான் தேய்க்கிறது, தின்றது, இதே பொழப்பாக இருக்குது. சே என்ன வாழ்க்கை இது! நான் மட்டும் புலம்பல, எல்லா பொம்பளைங்களும் புலம்புவாங்க. என்ன மாதம் ஒரு 5 புடவையா எடுத்துறீங்க? இல்லைம்மா வருஷத்துக்கு ஒரு 5 சவரன் நகை எடுத்து கொடுக்க போகிறீங்களா? இல்லை வருஷத்துக்கு ஒரு 5 பட்டுப்புடவை எடுத்து கொடுக்க போகிறீங்களா? அதுக்கே மூக்கில் உருன்னு வச்சுக்கிட்டு தான் எடுத்து கொடுப்பீங்க. நீங்கள் இதில் சாயந்தரம் இவங்க வந்த உடனே தண்ணி கொடுக்கணுமா, டவல் எடுத்துன்னு கொடுக்கணுமா, காஃபி டீ கொடுக்கணுமா, காலை அமைக்க விடணுமா, என்னங்க டிஃபன் வேணும்னு வந்து கேட்கணுமா, அன்பாக அரவணைச்சு போனோமா, இவங்களை கோவப்படுத்தக்கூடாதா? கோவப்படுத்துகிற நான் ஆஃபீஸ்லேயே அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரேன். வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு லுங்கியை கட்டிட்டு போய் வெளியே நிற்கிறது, இல்லை மாடியில் போய் நிற்குன்னு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறது, இல்லை வண்டி எடுத்துன்னு புடுறன்னு வெளியே போயிடுறது, நைட் ஆனால் வீட்டுக்கு வர்றது. நாங்களும் அந்த மாதிரி செய்யணுமா? கஷ்டமோ நஷ்டமோ வீட்டில் தானே உட்காந்துருக்கோம். ஒரு டிவி கூட, ஒரு சீரியல் கூட நிம்மதியாக பார்க்க முடியல. இதில் ஆண்களும் பெண்களும் சமம், ஆண்களும் பெண்களும் சமம் என்ற இது வர என்னைக்கு ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்கோம்? பெண்கள் வேலைக்கு போனால் கூட வீட்டு வேலையை நாங்கள் தான் செய்கிறோம். அப்படியே தப்பி உங்ககிட்ட நாங்கள் வேலை விட்டுட்டோன்னு நினச்சிங்களேன், 10 வேலை எங்களுக்கு வைப்பீங்க. சமையல் ரூமில் போய் சமையல் செய்யுங்க, ஒரு டீ போடுங்கன்னு சொன்னால் போதும், ஒரு 10-15 சாமான் அழுக்கு பண்ணிட்டு வந்துடுறது, பாலை பொங்க விட்டுறது, டீயை பொங்க விட்டுறது, அங்கே இங்கே சக்கரை டீ தூள்லாம் கொட்டி வைக்கிறது. இதில் நாங்கள் ஆம்பளை